வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சியை போகலாம். 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்குறோம். பராபவ ஆண்டு. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பொதுவாக இவர்களுக்கு நம்ம பார்க்கும்போது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி, மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களை பற்றி பார்க்குறோம். இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். 4ஆம் அதிபதியான சூரியனோடு 12இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு வீடு கட்ட அப்ளை செய்திருந்து லோன் அமௌண்ட் கைக்கு வர காலதாமதமாகும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக மீடியா, ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களும், கலைத்துறையில் வேலை பார்ப்பவர்களும் அவசரப்பட்டு திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம். அரசு வேலைக்காக யாரும் நம்பி பணம் தந்து ஏமாற வேண்டாம். அதே சமயம் சனி பகவான் கோச்சாரத்தில் பலமாக இருப்பதால் பல நல்ல விஷயங்கள் வாழ்வில் நடக்கும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடைபெறும். சிலர் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சம்பளம் உயரும், நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணி இடமாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்தக்காரர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வராக்கடன் வசூலாகும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் அங்கு ஆண்டு முழுவதும் சனி பகவான் இருப்பதால் இது உங்களுக்கு அற்புதமான காலம். சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு உண்டாகும். வேலையாட்கள் அனைவரும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த பராபவ ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு பராபவ ஆண்டின் கிரக பயிற்சி பலன்களை காணலாம். இந்த ஆண்டு குரு, ராகு, கேது என முக்கியமான 3 கிரகங்களின் பயிற்சி ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு 3ஆம் இடத்துக்கு வருவதால் சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு புது தொழில் தொடங்குவீர்கள். கூட்டுத் தொழிலில் இழுபறி இருக்கும். மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்வீர்கள். இந்த ஆண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருவதால் வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு உண்டாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக கவனம் செலுத்த வேண்டும். சிறப்பாக இருப்பீங்க, பட் சிறப்பாக கவனம் செலுத்தணும். தந்தை வழி சொத்து சிலருக்கு கைக்கு வரலாம். உங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் யாரும் அரசாங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, அரசியல் தலையிடக்கூடாது, தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு தீபம் ஏற்றலாம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். விநாயகருக்கு தேங்காய் மாலை சற்றி வழிபடலாம். குறிப்பாக மதுரை டு ராமேஸ்வரம் சாலையில் திருப்புவனத்திலிருந்து மடப்புறம் பத்திரகாளி போகும் சாலையில் மடப்புறம் விளக்கில் ஸ்ரீ தெற்குமுக விசாலாட்சி விநாயகர் இருக்கிறார். அவரை சங்கடகர சதுர்த்தி அன்று காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணிக்குள் சென்று தேங்காய் மாலை சாற்றி வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் அடியவனிடம் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தமர் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் என்று விரும்பினாலும் அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல் அண்ட் ஜிபே நம்பர் ஒரே நம்பர் தான், நோட் பண்ணிக்கங்க. 97 91 29 54 33 9791295433 என்ற எண்ணின் மூலமாக அடியவனிடம் நீங்கள் சலுகை கட்டணத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.